கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளின் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலம் உரைக்கிறையே. விழிக்கு துணை திருமின் மலர்பாதங்கள் மெய்மை குன்றாமொழிக்கு துணை முருகாயன் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மலிவேணியன் அழகு ஜோதியும் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பிள்ளை வாழந்தனரே முதலாகச் சீர்படித்த தொல்லையதான் திருத்தொண்டத்தொகை அடியார் பதம் வாற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குந்தத்தூர் கேட்கிறாரடி போற்றி. அடுத்து ஏனாதிநாதர்களை சொல்லுகிற பொழுது கூட அவன் நினைத்த அப்பரிசையை செய்தான் என்று நமக்கு முன்னே வந்த வரலாற்றிலே காணுகிறோம். நினைத்த அப்பரிசையை செய்தான், தன் கருத்தே முற்றுவித்தான் என்று சொல்லுவாரே தவிர கொலை செய்தான் குத்தினான் என்று சேக்கிழார் வாக்கிலே காணவே முடியாது. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. அமங்கலம் என்ற வார்த்தையே சேக்கிழார் பெருமான் இடத்துல கிடையவே கிடையாது. ஒரு உதாரணம் சாதாரண இன்னொரு வழக்கில் சொல்றது உண்டு. அப்பூதியடிகள் நாயனார் வீட்டுல இலை போடுறத கூட ஒரு இலக்கணம் சொல்லுறது. சேக்கிழார் பெருமான் சொல்லாதது ஒன்றுமே இல்லை. இலை எப்படி போட வேண்டும் நமக்கு தெரியும், தலவாழல இடது பக்கம் போட வேணும், அப்படிதான் நாம சொல்லுகிறோம். சேக்கிழார் அதைத்தான் சொல்லுறார். ஆனா வேறு மாதிரியா சொல்கிறார். இடது என்ற சொல்ல விட வலது என்பது சொல்லு மங்கலம். சில பேருக்கு இடது கையிலேயே எடுத்து பழக்கம் இருக்கும். ஆனா அது அவ்வளவு சிறப்பா எல்லாரும் மதிக்க மாட்டார்கள். வலது கையில செய்தா தானே வலது கையில எழுத வேண்டும், வலது கையில செய்தா தானே அதற்கு சிறப்பு. நாம இடது பக்கம் தலவாழல போட வேணும்னு சொல்லுவோம். சேக்கிழார் காலத்துக்கு மேல இத்தனை நாள் இன்னும் அப்படித்தான் சொல்லுகிறோம். சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்ல இல்லை. இலை போட்டார்கள் என்று சொல்லுகிற சேக்கிழார் எதற்கெல்லாம் இலக்கணம் சொல்றார் என்று சொன்னால் இலை போடுவதற்கு கூட சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் சொல்லுகிறார். உணவு படைப்பதற்கு சொல்லுகிறார், உணவு சமைப்பதற்கு சொல்லுகிறார். இலை போட சொல்லுகிற பொழுது ஈர்வாய் வலம்பெற மரபில் வைத்தார். அறுத்த பகுதியே வலது பக்கம் மரபுப்படி போட்டார்னு சொன்னார். ஈர்வாய் அறுத்த பகுதி, ஈர்வாய் வலம்பெற மரபில் வைத்தார். அதுதான் மரபு, அதப்படிதான் நாளைக்கும் போட வேண்டும், முன்னையும் போட்டார்கள். ஈர்வாய் வலம்பெற மரபில் வைத்தார். நாம் நுனிப்பாகம் இடது பக்கம் என்று சொல்லுவோம். சேக்கிழார் சாமி இடது பக்கம் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, அதைவிட மங்கலமான வலது என்ற சொல் இருக்கிறது என்று ஈர்வாய் வலம்பெற மரபில் வைத்தார். ஈர்வாய் வலது பக்கம் இருக்கும்படியாக மரபுப்படி போட்டார்கள். அன்றும் அதுதான் மரபு, இன்றும் அதுதான் மரபு, நாளையும் அதுதான் மரபு, மரபில் வைத்தார் என்று அவர்கள் அப்படி போட்டார்கள் என்று சொல்லி நாமும் அப்படித்தான் போட வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தையும் தருகிறார். இது என்ன இந்த பகுதி போட்டா என்ன, இது பகுத்தறிவு காலத்துக்கு ஒத்துக்குமா என்று கேட்கக்கூடாது. எத்தனையோ காரணத்தோடு தான் நம்முடைய பெரியவர்கள் இவற்றெல்லாம் அமைத்திருக்கார். இப்படி ஈர்வாய் வலம்பெற இருந்தால் தான் சாப்பிடுற பகுதி இதா இருக்க முடியும். இப்படி போட்டு இந்த நுனியில எப்படி சாப்பிடுறது? இங்க உப்பு வச்சுட்டு இங்க சாப்பிட முடியுமா? கொஞ்சமா இருக்கிற பகுதியில் உப்பு தேவையான பொழுது சேர்க்கிறது அங்க இருக்க வேண்டும். பொரியல் இங்க பக்கத்துல சேர்த்துக்கிறது இங்க இருக்க வேண்டும். உண்ணுகிற பகுதி வலதுகை பக்கமா, இடதுகையில சாப்பிடறா இப்படி போட்டுக்கலாம். நம்முடைய பகுத்தறிவுக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டுல போட்டுக்கலாம்னு சொல்லல. ஆனால் உண்ணுகிறது வலதுகையில தானே உண்ணுகிறோம். எல்லா நூற்றாண்டுக்கும் ஒரே மாதிரி தான். ஆகையினாலே சேக்கிழார் சொன்னார் ஈர்வாய் மலம்பெற மரபில் வைத்தார். நான் சாப்பிடுறது கூட சேக்கிழார் சொல்லுவார். எல்லாம் பரிமாறுறதுன்னு தான் உண்ண வேண்டும் என்றெல்லாம் சேக்கிழார் சொல்லுகிறார். படைக்கிறதுக்கு இலக்கணம் சொல்லுகிறார். உணவு என்ன அது ஆழமா சொல்லிட்டு போனா நிறைய வரும். சமையல் செய்யறது கூட பெண்மணிகளுக்கு சொல்லுகிறார். சாதாரண நாள்ல முதல்ல சோறாக்கி விட்டு மறுபடியும் குழம்பு சாறு எல்லாம் வைக்கணும். விழா நாள்ல சாறு முதலிய வைத்து விட்டு பின்னாலே குழம்பு வைக்கணும்னு சொல்றாரு. பின்னாலே சோறு சூடா இருக்கணும்னு சொல்றாரு. ஏன் யாராவது வருவாங்க, சோறு இருந்தா இருக்கிறத மோர விட்டாவது போடலாம். இது காரைக்கால் அம்மையார்ல சொல்றாரு. முதல்ல சோறாக்கிட்டு அப்புறம் குழம்பாகல மாம்பழத்தை வச்சாங்க. ஆனா விழா நாள்ல செய்யற பொழுது அமர்நீதி நாயனார்ல சொல்றாரு, வேற இடங்கள்ல சொல்றாரு. மற்றதெல்லாம் செய்து என்ன கூட்டமா மகேஸ்வர பூஜை செய்யறது முன்னால நினைச்ச போதெல்லாம் உணவு படைக்க முடியாது. ஆகையினாலே முதல்ல மற்றவற்றையெல்லாம் செய்து விட்டு சூடாக உணவை கடைசியாக சாதத்தை அன்னத்தை ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி சோறாக்குறதுல கூட எந்தெந்த நாள்ல எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சேக்கிழார் சொல்லுவார். மரபு தவறாமல் நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு என்ன,
என்று எல்லா பண்பாட்டையும் சொல்லுகிறவர் சேக்கிழார் பெருமான்.